السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين. قال النبي صلى الله عليه وسلم: يا خالد لا تؤذي رجلا من أهل بدر فلو أنفقت مثل أحد ذهبا لم تدرك عمله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 17ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து அதிகம் அதிகம் நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய நாள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அபூ சுஃபியான் படையை தடுப்பதற்காக புறப்பட்டு இடையில் அபூ சுஃபியான் மதீனாவை விட்டும் தூரமாகி விலகி போக, பிறகு மக்காவிலிருந்து வந்த படையை எதிர்க்க வேண்டும் என்கிற கட்டாய சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்து பத்ர் என்கிற கிணற்றுக்கு அருகில் தங்கி போர்க்களத்தில் ஈடுபட்ட தினம். இஸ்லாமிய வரலாற்றில் பெரிய யுத்தமாக கருதப்படுகிற முதல் யுத்தம் இன்றைய நாளில் நடைபெற்ற பத்ருடைய போர்க்களம். இதற்கு முன்பும் சின்ன சின்ன படைகளை, சரியாக்கள்னு சொல்லுவாங்க, அதுபோன்ற சிறு சிறு படைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க. அவை போய் வெற்றி அடைந்தும் வந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும் போராக கருதப்பட்ட முதல் போராக பத்ருடைய யுத்தக்களம் திகழ்ந்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17 இதே நாளில் நடைபெற்ற ஒரு போர். கிபி 624 ஜனவரி மாதத்தில் சுமார் 1350 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு போர் பத்ருடைய யுத்தக்களம்.
இது குறித்து ஒவ்வொரு ஆண்டும் பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற வரலாற்றையும், அது எப்படி துவங்கியது, எதனால் துவங்கியது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தான் என்கிற வரலாறுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்த்து வருகிறோம். காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்வான், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள், ஞாபகப்படுத்துதல் முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களையும் மற்றவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கெல்லாம் பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரர் இஸ்மாயில் இப்னு முஹம்மது இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, கான அபி யுஅல்லிமுனா மகாஸா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களது தந்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் முஹம்மத் அவர்கள் எங்களுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்க்களங்கள் குறித்து எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். வயக்கூலு ஹாதிஹி மஆசிரு ஆபாஇக்கும் ஃபலா ததீஉ திக்ரஹா. இதுதான் உங்களுடைய முன்னோர்களின் அடிச்சுவடுகள், அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்றும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதும் அதை நினைவு கூற வேண்டியதும் அவசியமான கடமைகளில் ஒன்று. இக்ரஉ தாரீஹ இத் ஃபீஹில் இபர் வல்ல கௌமுன் லைஸ யதுரூனல் ஹபர் என்று ஒரு அரபு கவிஞர் சொல்வதை போல, வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அதை படிக்க படிக்க அது நமக்கு இபரத் என்னும் படிப்பினைகளை தர வேண்டும். எந்த கூட்டம், எந்த சமூகம் தன்னுடைய வரலாறை மறந்து விடுகிறதோ, வரலாற்று நிகழ்வுகளை மறக்கிறதோ, அது அனைத்து கைறுகளையும் நலவுகளையும் இழந்து வழிகேட்டில் செல்லும் என்று சொல்வது போல, வரலாறு மறக்கப்படக்கூடாதது, மறக்கடிக்கப்படவும் கூடாதது, மறைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது இந்த வரலாற்று நிகழ்வுகள். அதனால்தானோ என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பத்ருடைய யுத்தக்களம் சம்பந்தமாக குர்ஆனில் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களிலேயும் நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த ஆயத்தில் கூட, இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 8வது சூராவுல 9வது ஆயத்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். அந்த போர்க்களத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். நீங்கள் கேட்ட அந்த துஆவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தொடர்படியாக வருகிற 1000 மலக்குமார்களை கொண்டு நான் உதவி செய்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்வார். 1000 மலக்குகள் அல்ல, 1000 மலக்குகள். சூரா ஆல இம்ரானுடைய 254வது ஆயத்தில் நினைக்கிறேன், இது ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃப்ஷலா என்கிற தொடங்குகிற அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யுமித்துக்கும் ثلاثة آلاف من الملائكة مردفين 5,000 من الملائكة مصومين, தொடர்படியாக வருகிற 3000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தேன், தொடர்படியாக வருகிற 5000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொன்றாக சொல்வார். இவைகள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பரக்கத்து கொண்டு அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வதையும், இது யுகஷீக்குமுன் நுஆஸ அமனத்தன் மின்ஹு, போர்க்களத்தில் நின்றவர்கள் பதபதப்பில் நிற்க வேண்டியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைதியை கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை போர்க்களத்தில் கொடுத்ததையும், வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுத்தஹிரக்கும் பிஹி, அந்த இரவு நேரத்தில் அருளான மழையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்து பாலைவன பூமியில் கால் பதித்து காலை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பூமியை
மழை தண்ணீரின் மூலமாக அதை நல்ல சமவெளியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான். என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பத்ருடைய போர்க்களங்கள் குறித்து, போர்க்களத்தில் அவன் வெற்றியை கொடுத்தது குறித்து பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். நாமும் ஒவ்வொரு ஆண்டும் பத்ருடைய இந்த நிகழ்வுகளை, வரலாறுகளை பார்க்கிறோம். இவ்வருடம் வரலாறையும் தாண்டி இந்த வரலாறு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த போர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக யாரெல்லாம் இந்த போரில் கலந்து கொண்டார்களோ அந்த பத்ரு சஹாபாக்கள் என்று சொல்லப்படுகிற பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் குறித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும், இவர்களுக்கு மற்ற சஹாபிகளை விட உயர்ந்த சிறப்பு இருப்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். முதல்ல சஹாபினா யார்? யாரை சஹாபின்னு சொல்லணும்? 3 நிபந்தனைகள் இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் கண்ணால் கண்டிருக்க வேண்டும், பார்த்திருக்கணும். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமானும் கொண்டார். ஆனால் கடைசி வரை தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணால் பார்க்கவே இல்லை அப்படின்னா அவர் சஹாபின்ற கேட்டகரியில் வரமாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்திருக்கணும். கண்ணால் பார்த்திருந்தால் மட்டும் போதாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிரிகள் ரசூலுல்லாஹோடு இருந்தவர்கள் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கல. அதனால் அவர்களும் சஹாபிகள் அல்ல. 3வது நிபந்தனை மிக மிக முக்கியமானது. அதே ஈமானோடு அவர் மரணித்திருக்க வேண்டும். ரசூலுல்லாவை கண்ணால் கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானிலேயே மரணித்திருக்க வேண்டும். யாரிடத்தில் இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ அவருக்கு பேரு சஹாபி. இந்த 3ல் ஏதாவது ஒரு நிபந்தனை விடுபட்டு போனாலும் அவரை சஹாபி என்று சொல்ல முடியாது. அபூ புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி பார்த்து சொன்னாங்க, வகான கஸீரும் மிம்மா யர்ஃபஉ ரஸஹு இலா ஸமா. அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து ஏதாவது விஷயங்கள் சஹாபாக்களுக்கு சொல்ற வளமை உண்டு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா. நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவுக்கள். அந்த நட்சத்திரங்கள் தான் வானத்தை பாதுகாக்கும். ஃபைதா தஹபத்தின் நுஜூமு அத்தஸ்ஸமா மாதுஅத். நட்சத்திரங்கள் உதிக்காமல் போனால் வானத்துக்கு எது முடிவு செய்யப்பட்டதோ அந்த மறுமை நாள் அன்னைக்கு வானமெல்லாம் பஞ்சா பறக்கும்னு அல்லாஹ் சொல்றான்ல, அப்படி அவன் வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அதனுடைய அடையாளம் தான் எந்த நட்சத்திரமும் உதிக்காமல் இருப்பது. அப்ப நட்சத்திரங்கள் தான் வானத்தை பாதுகாக்கிறது. நட்சத்திரங்கள் இல்லாமல் போனால் வானத்துக்கு எது சொல்லப்பட்டதோ வாக்களிக்கப்பட்டதோ அது வந்துடும். வஅன அமனத்துன் லி அஸ்ஹாபி ஃபைதா தஹப்து அத்தா அஸ்ஹாபி மா யுஅது. நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு பாதுகாவலன். நான் சென்று விட்டால் சஹாபாக்களுக்கு என்ன அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானோ அது வரும். பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், ஃபித்னாக்கள் வரும், இது எல்லாமே வரும். நான் இருக்கும் வரை அதிலிருந்து என்னுடைய சஹாபாக்களை பாதுகாப்பேன். வ அஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மத்தி ஃபைதா தஹப அஸ்ஹாபி அத்தா உம்மத்தி மா துஅது. என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய சமுதாயத்தின் பாதுகாவலர்கள். எப்போது கடைசி சஹாபி வஃபாத் ஆவாரோ, எல்லா சஹாபிகளும் இல்லாமல் இருப்பார்களோ, அப்போது இந்த உம்மத்துக்கு, சமூகத்துக்கு எது வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயம் வந்தே தீரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஒரு ரிவாயத்தில் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தமுஸ்ஸுன் நாரு முஸ்லிமன் ரஆனி வ ரஆ மன் ரஆனி. என்னை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது,
என்னை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது, சஹாபாக்களை கண்ணால் கண்டவர்களையும் நரகம் தீண்டாது, நரகம் பாதுகாப்புக்கு அவர்களை பார்ப்பதே பெரும் பாக்கியம் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத்தில் மஸலு அஸ்ஹாபி ஃபி உம்மத்தி கல் மில்ஹி ஃபித் தஆம், என்னுடைய சமுதாயத்தில் சஹாபாக்களுடைய உயர்வு மதிப்பு எவ்வளவுன்னு சொன்னா உணவில் இருக்கிற உப்பை போல. லா யஸ்லுஹு தஆமு இல்லா பில் மில்ஹி, எப்படி உப்பில்லாமல் உணவு குப்பைக்கோ அதுபோல என் சஹாபிகள் இல்லாமல் சமூகம் குப்பைக்கு. சஹாபாக்களை மறுக்கிற, சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாத, சஹாபாக்களை அவமதிக்கிற சமூகம் உருப்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சஹாபாக்கள் குறித்து, குறிப்பாக பத்ர் சஹாபாக்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிப்போர்ட் வருது. யா ரசூலல்லாஹ், இன்ன இப்ன அம்மி நாஃபக, ஒரு சஹாபி சொல்றாரு, என்னுடைய சச்சா மக கொஞ்சம் முனாஃபிக் தனமா தெரியுது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா பேசிட்டு அலைகிறாரு. அத்தஅதனு அன் அக்ரப உனுக்கஹு அக்ரிப உனுக்கஹு, யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தர்றீங்களா, நான் அந்தால வெட்டிடுறேன். குழப்பம் பண்ணிட்டு அலைகிறாரு, ஃபித்னா பண்ற மாதிரி தெரியுது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுற மாதிரி தெரியுது, அவரை நான் வெட்டிடவா என்று அந்த சஹாபி கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னஹு ஷஹீத பத்ரன் வ அஸா அய்யுகஃபிர அன்ஹு, அவர் பத்ருடைய யுத்த களத்தில் கலந்து கொண்ட சஹாபி. அவர் உண்மையில் நிஃபாக் அவரிடத்தில் இருந்தால் கூட அது பத்ருடைய போர்க்களத்தில் கலந்துகிட்டார்ல, அதனாலேயே அது மன்னிக்கப்படும். அவர் செய்கிற தவறு கூட அல்லாஹ்விடத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஒரே ஒரு காரணம் போதும் அவர்கிட்ட, என்ன, பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டார் என்கிற ஒரே ஒரு காரணம் போதும், நிச்சயமாக அவர் சொர்க்கவாதி, அவரை வெட்டக்கூடாதுன்னாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னி ல அர்ஜு அல்லா யதுகுலுன் நார இன்ஷா அல்லாஹ் அஹதுன் ஷஹீத பத்ரன், அல்லாஹ் நாடினால் நான் ஆதரவு வைக்கிறேன், பத்ருடைய யுத்த களத்தில் கலந்து கொண்ட எந்த சஹாபியும் நரகத்துக்கு போக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, நான் இப்படி சொல்லல, அவரு பத்ருடைய போர்க்களத்துக்கு பின்னாடி தப்பு எதுவும் செய்யாம இருந்தா அவருக்கு சொர்க்கம், தப்பே செஞ்சாலும் சொர்க்கம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தவறுகள் மன்னிக்கப்படும், அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய சஹாபாக்களுக்கு என்று தனி விசேஷத்தை, அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள்லேயே பத்ரு சஹாபிகளுக்கு தனி அந்தஸ்தை கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, ஜனாசா தொழுகையில யாராவது ஒருத்தர் வஃபாத்தானா அவருடைய ஜனாசா தொழுகை வந்தா நாம அதிகப்படியான 4 தக்பீர் சொல்லுவோம்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், 4 தக்பீர் கொடுத்து 4வது தக்பீர்ல சலாம் கொடுப்போம். பத்ருடைய சஹாபியா இருந்தா, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியாக இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை விட அதிக தக்பீர் சொல்லும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். 5 தக்பீர் சொல்லுவாங்க. ஏன் 5 தக்பீர் சொன்னீங்கன்னு கேட்டா, இவர் பத்ர் சஹாபி, அதனால இவருக்கு அதிகப்படியான தக்பீர்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவாங்க. பி ஐயஸ்தாது ஃபீ ஸலாத்தில் ஜனாஸா அலா 4 தக்பீராத்தின் தம்யீஸன் லிஃபலிஹிம், அவர்களுடைய சிறப்பை அடையாளப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, ஒரு முறை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து ஜிப்ரைலோ அல்லது வேறொரு மலக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஃபகால மா தஉத்தூன அஹ்ல பத்ர் ஃபீக்கும், யா ரசூலல்லாஹ், இந்த பத்ர் சஹாபிகள் இருக்காங்கல்ல, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், அவர்கள் உங்கள்ல என்ன மதிப்பை பெற்றிருக்கிறார்கள், உங்கள்கிட்ட அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று அந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அந்த மலக்கு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மின் அஃலலில் முஸ்லிமீன்,
அவர்கள் எல்லா முஸ்லீம்களிலேயும் மிகச்சிறந்தவர்கள். சஹாபாக்கள்ல மட்டுமில்லை, எல்லா முஸ்லீம்களில் சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களில் சிறந்தவர்கள் பத்ர் சஹாபாக்கள். மின் அஃதலில் முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களையும் விட அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்றார்கள். அப்ப அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அந்த மலக்கு சொன்னாங்களா, வகதாலிக மன் ஷஹித பத்ரன் மினல் மலாயிகா, உங்கள்ல எப்படி பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபிகளுக்கு தனி மதிப்பு தனி மரியாதை இருக்கிறதோ அதே மாதிரிதான் எங்கள்ல பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட மலக்குமார்கள் இருக்காங்கல்ல. அல்லாஹ் மலக்குமார்கள பத்ருடைய போர்க்களத்தில் இறக்கி வச்சான்ல, எல்லா மலக்கும் இல்லையே, பத்ருடைய போர்க்களத்தில் எந்த மலக்குகள் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எங்களிடத்திலே அதுபோன்று மதிப்புக்குரியவர்கள். மலக்குமார்களிலேயே சிறப்புக்குரியவர்கள் யாருன்னா பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபா மலக்குமார்கள் என்று அந்த மலக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னதாக புகாரியினுடைய 3992வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. சும்மா ஏனோதானோ இருக்கிற ஹதீஸ் அல்ல, சஹீஹான ஹதீஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமை மிஹ்ஜா ரலியல்லாஹு தஆலா, இந்த மிஹ்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் பத்ருடைய போர்க்களத்தில் முஸ்லிம்கள் சார்பாக முதலில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள். போர்க்களத்துல முதல்ல ஷஹீதாக்கப்படுறது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை மிஹ்ஜா ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வளமை பழக்கம், அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியுது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தா பொதுவாக சஹாபாக்களை அழைச்சி மஷ்வரா செஞ்சு ஆலோசனை பண்ணி தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுப்பாங்க. அதுலயும் குறிப்பாக பத்ர் சஹாபாக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களாம். யார் பத்ரில் கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அவங்களுடைய ஆலோசனைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா முன்னுரிமை கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கிற ஒரு விஷயமாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, சவ்விது அவு சௌதான், நீக்ரோ அடிமைகள், நீக்ரோக்கள், கருப்பு இனத்தவர்கள், அவர்களை நீங்கள் தலைவர்களாக ஆக்குங்கள். அந்த கருப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, கருப்பர்களை நீங்கள் தலைவர்களாக ஆக்குங்கள். ஃபைன்ன மின்ஹும் அர்பஅத்தும் மின் சாதாத்தி அஹ்லில் ஜன்னா, அந்த கருப்பினத்தை சார்ந்தவர்கள்ல தான் 4 பேர் குறிப்பாக சொர்க்கத்து தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 4 பேரையும் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நஜ்ஜாஷி, ஒருவர் நஜ்ஜாஷி மன்னர், கருப்பினத்தை சார்ந்தவர் தான். லுக்மானுல் ஹக்கீம், இன்னைக்கு லுக்மானுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டது. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கருப்பினத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கருப்பினத்தை சார்ந்தவர் தான் சாதாத் அஹ்லில் ஜன்னா. 4வதாக தன்னுடைய அடிமையை சொன்ன மிஹ்ஜா ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் எல்லாம் கருப்பினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சொர்க்கத்தின் தலைவர்களாக ஆக்கப்பட வேண்டியவர்கள், ஆக்கப்பட்டிருப்பவர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, நீங்க வரலாறு பார்த்தா தெரியும், இஸ்லாத்தினுடைய அதிகமான போர்க்களத்துல தலைவராக முன்னெடுத்து சென்றவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. பெரும் போராளி, பயங்கரமான போராளி. அமீரா அவரை தான் அதிகபட்சமான போர்க்களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீத். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குறை சொல்றாங்க. அவர் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குறை பேசுறாங்க. அப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹாலித் இப்னு வலீது பத்ருடைய போர்க்களத்துக்கெல்லாம் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருக்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள். ஹாலித் இப்னு வலீது பெரும் வீரர், பல போர்க்களங்களை தலைமையேற்று நடத்தியவர். ஆனாலும் கூட பல போர்க்களத்தில் அவர் கலந்திருந்தாலும் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்துக்கல. காரணம், அப்ப அவர் இஸ்லாத்திலே வரல.
அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீதை பார்த்து சொல்கிறார்கள், யா ஹாலித் லா தூத ரஜுலன் மின் அஹ்லி பத்ர், பத்ரை சார்ந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் யாருக்கும் நீ கஷ்டம் கொடுக்காத, மனதளவில் கூட அவங்கள திட்டவோ ஏசவோ பேசவோ அவங்களுடைய மனசை காயப்படுத்திடாத. ஏன் தெரியுமா? ஃபலவ் அன்ஃபக்த மிஸ்ல உஹதின் ஸஹபன், நீ உஹது மலையளவு தங்கத்தை சதக்கா செய்தாலும் தானம் பண்ணாலும், உஹதுங்கிறது ஹஜ்ஜி உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், சுமார் 6-7 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு அந்த மலை. 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அளவு. மக்காவுல எங்க நின்று பார்த்தாலும் உஹது தெரியும். மக்காவினுடைய உங்களுக்கு எங்க ரூம் போட்டிருந்தாலும் சரி, அந்த ரூம்ல பார்த்தா கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் இல்லைன்னா நிச்சயமா உஹது தெரியும். அப்படி ஒரு மலை உஹதுடைய மலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹது மலையளவு தங்கத்தை, காசு பணம்லாம் கிடையாது, தங்கம், உஹதுடைய மலையளவு நீங்கள் தங்கத்தை சதக்கா செய்தாலும் லம் துதுரக் அமலுஹு, அந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்கல்ல அதுக்கு ஈடாகாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு விசேஷத்துக்குரியவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபா. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு எவ்வளோ பேர் உதவி செஞ்சிருந்தாலும் கூட கஷ்ட காலத்துல ஹெல்ப் பண்ணவர், நம்ம ரொம்ப சிரமத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செஞ்சவங்கள வாழ்நாள் முழுக்க நம்மளால மறக்க முடியாது இல்ல, வாழ்நாள் முழுக்க நம்மளால அவங்கள மறக்கவே முடியாது. அதே மாதிரி இவர்கள் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்காங்களே, இவங்க எப்படிப்பட்ட சூழல்ல மார்க்கத்துக்கு உதவுனாங்க, மார்க்கத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது, இன் துஹ்லிக் உஸ்பத்துன், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்தால் லா துஅபத அபதா, இனி ஒரு காலம் நீ வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்குறதுக்கு இந்த பூமியில ஒரு ஜீவன் இருக்காது. இந்த 313 பேரு தான் இஸ்லாத்தினுடைய அடி நாணங்கள், இவர்கள் தான் அஸ்திவாரங்கள். இந்த கூட்டம் தோத்தா நிச்சயமாக இஸ்லாம் காணாம போவோம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு வாங்கிய வெற்றி அல்லவா பத்ருடைய போர்க்களம். கண்டிப்பாக வெற்றி தேவை என்கிற சூழல்ல அந்த களத்தை கண்டவர்கள், தங்களை விட பன்மடங்கு அதிகமாக இருந்த எதிரிகள், எல்லா விதத்திலேயும் அவர்களிடத்தில் படை பலம் இருந்தது. ஆனால் ஈமானிய பலத்தை கொண்டு மட்டும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு இருக்கிறார்கள் என்பதை கொண்டு மட்டும் சந்தோஷத்தோடு அந்த தன்மையோடு போர்க்களத்தை சந்தித்தவர்கள், பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு, ஃபதஹ மக்காவுக்காக, மக்காவை வெற்றி கொள்வதற்காக மக்காவுக்கு புறப்பட்டு போறாங்க. அப்படி புறப்படும் போது இது ஒரு ரகசியமான பயணம். இந்த பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இராணுவ ரகசியங்களை போல பாதுகாக்கப்பட வேண்டியது, அடுத்த நாட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி ரகசியமாக ஸல்லல்லாஹு மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது உங்களுக்கு தெரியும், அதிகமா சஹாபாக்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே மக்கால தான் இருக்கு. இவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க தானே, இவங்களுடைய மாமா இருக்கிறாரு, இவங்க சச்சா இருக்கிறாரு, இவங்களுடைய அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, இவங்களுடைய சொத்துக்களே அங்க இருக்கு, அவங்களுடைய சொத்துக்கள் இருக்கு, இப்படி எல்லாமே அங்க இருந்தது. அப்போ ஒரு சஹாபி ஹாத்திப் இப்னு பல்தஹா ரலியல்லாஹு தஆலா, அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெண்ணை 10 தீனாருக்காக சாரா என்கிற அந்த பெண்ணை கூலிக்கு அமர்த்தி அந்த பெண்ணிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து விட்டாங்க. இத சொந்தத்துல இருக்கிற ஒருத்தரை கொண்டு போய் கொடுத்துடணும். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி மதீனாவிலிருந்து வந்தாங்க, போருக்குண்டான அபாயம் இருக்கிறது மக்காவுல, அதனால நீங்கள்லாம் பாதுகாப்பா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, நீங்க பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, போர் மூலக்கூடிய அபாயம் இருக்கு, போர் ஏற்பட்டா எதுவும் நடக்கலாம், நீங்க ஆமா ஒரு கவலை இருக்கத்தானே செய்யும், நல்லா இருக்கணுமேங்கிற எண்ணத்துல அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் அவர் எழுதி அனுப்பிய ஒரு லெட்டர்.
இந்த லெட்ரு அந்த சாரா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த லெட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிவிச்சுட்டான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் அனுப்பி, நீங்க போங்க, ஹலீகா என்கிற இடத்துல அந்த பெண்ணு போய்கிட்டு இருக்காங்க. இடத்தையும் கரெக்டா சொல்லி அனுப்புனாங்க. கரெக்டா நீங்க போகும்போது அந்த பெண் இந்த இடத்துல இருப்பாங்க, இந்த இடத்துக்கு போங்க, அங்க ஒரு பெண் இருப்பா, அவள்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அந்த லெட்டரை மட்டும் வாங்கிட்டு வந்து, வேற ஒண்ணு அந்த பெண்ணை எதுவும் செய்ய வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம், லெட்டரை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் போனாங்க. 2 பேரும் போய் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்துல அந்த பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணிட்ட அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, கொடுத்துரு. அந்த அம்மா சொல்லிச்சு, இன்னி அஹ்லிஃபு பில்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு லெட்டரே என்கிட்ட இல்லை, எங்க வேணாலும் தெரியுங்க அப்படின்னு. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், மா கதிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கதிபுனா, ரசூலுல்லாஹும் பொய் சொல்ல மாட்டாங்க, நாங்களும் பொய் சொல்லல. வல தஹ்ரிஜன்ன லனா ஹாதல் கிதாப் அவ் லனக்ஷிஃபன்னக, மரியாதையா நீயா அந்த லெட்டரை கொடுத்துட்டா பொழைச்ச, இல்லைன்னா ரசூலுல்லாஹ் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா உன்கிட்ட இருக்கு, எங்க இருக்குன்னு நாங்க தேட வேண்டியது வரும். நீ எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் உடம்புலதான் இருக்கு, நாங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியது வரும், மரியாதையா நீயா கொடுத்துட்டா நல்லது என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணு தன்னுடைய கூந்தலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த லெட்டரை எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. 2 பேரும் அலி ரலியல்லாஹு தஆலாவும் ஜுபைர் இப்னுல் அவாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்த உடனே லெட்டர் வந்துடுச்சு. இது வெளியில தெரிஞ்சு போச்சு, இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இவர் இப்படி ஒரு ராணுவ ரகசியத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினா அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும், அவரை கொல்லணும். இன்னைக்கு அதான் எல்லா நாட்டினுடைய சட்டம். அப்போ யா ஹாத்திம் மஹமலக அலா ஹாதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அமா வல்லாஹி இன்னி லமுஃமினும் பில்லாஹி வ ரசூலிஹி மா கய்யரத் வலா பத்தலத் வலாக்கின்னி குன்து இம்ரஉன் லைஸ லீ ஃபில் கௌமி மின் அஸ்லி வலா அஷீரா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் பண்ணவன் தான், அதெல்லாம் எனக்கு இருக்கு. நான் ஏன் செஞ்சேன்னா, நானும் ஒரு மனுஷன் தானே, அந்த மனித இயல்புல குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன் என்று அவர் விஷயத்த சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா கோபம் வந்துடுச்சு. யா ரசூலல்லாஹ் தஅனி அத்ரிபு உனுகஹு, அரசாங்கம் என்னை விடுங்க, அந்த அளவு வெட்டிடுறேன், ராணுவ ரகசியத்தை போய் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஃபைன்ன ருஜுல கத் நாஃபக், முனாஃபிகேட்டர், நம்ம கூடவே இருந்துகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சிருக்கிறார், விடுங்க என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னஹு ஷஹீத பத்ர், உமரே, அவர் பத்ருடைய யுத்த களத்தில் கலந்து கொண்டவர். ஒமா யுத்ரீக யா உமர், உங்களுக்கு தெரியாதா? லஅல்லல்லாஹு கத் இத்தலா அலா ஸஹாபி பத்ர் யௌம பத்ர், பத்ருடைய போர்க்களத்தினுடைய நாளில், பத்ர் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பத்ருடைய போர்க்களத்துக்கு வந்து பத்ருடைய வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? இஅமலு மா ஷிஅ்தும் கத் கஃபர்து லக்கும், என்ன வேணா செய்யுங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்க இனி என்ன வேணா பண்ணுங்க, கது கஃபர்து லக்கும், உங்களை நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை உமக்கு தெரியாதா என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த சர்டிபிகேட்லாம் கிடைச்சா நம்மள கையில விட பிடிக்கவே முடியாதுல்ல. இந்த சர்டிபிகேட் கிடைச்சவங்க தான் பத்ர் சஹாபாக்கள். யாரெல்லாம் அந்த போர்க்களத்தில் கலந்துகிட்டாங்களோ அத்துணை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த சர்டிபிகேட் தான் இஅமலு மா ஷிஅ்தும், என்ன வேணா செய்யுங்க, கத் கஃபர்து லக்கும், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன வார்த்தை. அவ்வளவு சிறப்புக்கும் கண்ணியத்திற்குரியவர்கள் பத்ருடைய போர்க்களத்தினுடைய சஹாபாக்கள். அவர்கள் தேவைப்படுகிற போது இஸ்லாத்துக்காக உயிர் கொடுக்கவும் துணிந்த சஹாபாக்கள். அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். உலமாக்களும் ஃபுகஹாக்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள்.
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிக மிக பொருத்தமானவர்கள் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபா பெருமக்களும். எனவே நாம் நம்முடைய தேவைகள், நம்முடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இவர்களுடைய பெயர்களை வசீலாவாக வைத்து, இவருடைய பெயர்களை முன்வைத்து தர்மம் செய்கிறோம். தர்மம் செஞ்சுட்டு துவா செய்கிறோம், யா அல்லாஹ் இந்த தர்மத்தின் மூலமாக எனக்கு இந்த ஆபத்தை நீக்கு. அதுக்கு பேர் தான் வசீலா. 2 ரகாத் தொழுகிறோம், தொழுதுட்டு யா அல்லாஹ் இந்த தொழுகையின் பரக்கத்தால் இந்த கஷ்டத்தை எனக்கு நீக்குன்னு கேட்கணும்ல. அதே போல இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பெயர் கூறி அவர்களை வசீலாவாக ஆக்கி நாம் நம்முடைய தேவைகளை கேட்கிற போது அந்த துஆ அல்லாஹ்வினால் மறுக்கப்படுவதில்லை, அது கிடைக்கிறது என்று ஃபுகஹாக்களும் ஹதீஸீன்களும் நமக்கு விளக்கம் தருவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான இந்த நாளில் அவர்களுடைய வசீலாவின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. வளமை போல் இன்ஷா அல்லாஹ் தற்போது யாசீன் ஓதி அவர்களுடைய 313 சஹாபாக்களுடைய பெயரும் கூறி துஆ செய்யப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான கைர்களையும் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.